ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் லக்ஷ்மி. இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.6 சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.6 எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் வந்து இஃப் n ஈக்குவல் டு n ஆஃப் a cross b ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. a ஈக்குவல் டு 1,3ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் n ஆஃப் b ஈக்குவல் n ஆஃப் b அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு n ஆஃப் a cross bங்கிறது 6. ஏல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1 and 1,3 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் 1,3 இருக்குது ஏல. அப்போ வந்து எவ்வளோ n ஆஃப் a எவ்வளோ உங்களுக்கு? n ஆஃப் ஏங்கிறது 2. ஓகேவா? n ஆஃப் ஏங்கிறது 2. அப்போது n ஆஃப் a cross b ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் பிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். n ஆஃப் a cross b என்ன 6. அப்புறம் இது வந்து n ஆஃப் a வந்து 2 cross n ஆஃப் b. ஸோ n ஆஃப் b இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. ஈக்குவல் டு 6/2 போட்டிங்கன்னா which is equal to 3. ஸோ n ஆஃப் bங்கிறது 3. அதுதான் உங்களோட அது வந்து தேர்ட் இது வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் இதை போட்டுட்டு இப்படி எழுதணும். தேர்ட் இது வந்து 3ன்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் இது சம் பார்க்கலாம். a ஈக்குவல் டு a, b, p, b ஈக்குவல் டு 2,3, c ஈக்குவல் டு p, q, r, sன்னு இருக்குது. தென் n ஆஃப் a யூனியன் c cross b அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு n ஆஃப் a யூனியன் c என்னன்னு பார்ப்போம். n ஆஃப் a யூனியன் c என்ன? n ஆஃப் ஏல வந்து ஃபஸ்ட்டு ab p இருக்குது. இதில் p இருக்குது, எழுதக்கூடாது, ஒரு வாட்டி தான் வரும் இது உள்ள. ஸோ ஒரு p தான் எழுதணும். அப்புறம் qr s எழுதிக்கோங்க. ஸோ ab p qr s வரும். அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க? கிராஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இது a யூனியன் பிங்கிறது this இன்ட்டு கிராஸ் b. ஸோ கிராஸ் பின்னா என்னாகும்? b எடுத்து எழுதிக்கோங்க. 2 and 2,3. அப்போது a யூனியன் c கிராஸ் பின்னா என்னாகும்? இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இதில் இருக்கிற எலிமெண்ட்டோட நீங்கள் கிராஸ் இது பண்ணணும், பேர் பண்ணணும். அப்போ a 2 b 2 p 2 q 2 r 2 s 2. ஓகேவா? s 2. அடுத்தது என்ன பண்ணணும்? இது b a 3 b 3 p 3 q 3 r 3 s 3. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர்ஸ் வருது. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர் 12. எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க? n ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ உங்களுக்கு இது வருது? 12 வருது. ஸோ அந்த 3க்கு வந்து 12ன்னு இருக்கு இல்லையா? அந்த 12 தான் நீங்கள் எடுத்து எழுதணும். 3 போட்டுட்டு 12ன்னு எழுதுங்க. இதுதான் உங்களோட ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if a ஈக்குவல் டு 1,2, b ஈக்குவல் டு 1, 2, 3, 4, c ஈக்குவல் டு 5, 6, d ஈக்குவல் டு 5, 6, 7, 8. which of the following statement is ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் இதில். அதில் வந்து எது ட்ரூன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். a cross c இஸ் சப்செட் ஆஃப் b cross dங்கிறத எடுப்போம். இது ட்ரூவான்னு பார்ப்போம். ஓகேவா? அப்போ a cross c எடுத்துக்கோங்க. a cross c என்ன? ஏவும் சியும் கிராஸ் பண்ணோம். 1,5 2,5 அப்புறம் 1,5 1,6 2,5 2,6. a cross cங்கிறது 1,5 1,6 2,5 2,6. இப்போ b cross d போடுவோம். b cross d bயில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து டியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் போடுங்க. செகண்ட் எடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட் எடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட், ஃபோர்த் இது நான் முதலையே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான். இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 1,5 1,6 1,7 1,8 வரும். அப்புறம் 2 எடுத்திங்கன்னா 2,5 2,6 2,7 2,8 வரும். அப்புறம் 3 டியும் 3,5 3,6 3,7 3,8. லாஸ்ட் நம்பர் 4 எடுத்துக்கிறீங்க. 4,5 4,6 4,7 4,8ன்னு வருது. ஸோ இந்த b cross dயில் இந்த ஏங்கிறது சப்செட்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ 1,5 1,6 2,5 2,6ன்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 1,5ம் இது உள்ளே தான் வருது.
1,6 இது உள்ளே வருது, 2,5 இது உள்ளே வருது. பாருங்கள், 1,5 1,6 2,5 2,6 இது உள்ளே வருது. ஸோ ஏசி வந்து சப்செட் ஆஃப் பிடி இல்லையா? அப்போது இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? இது இந்த ஒன்று. ஸோ இதுதான் 1ங்கிறது தான் உங்களோட ஆன்சர். 1 போட்டுட்டு ஏ கிராஸ் சி சப்செட் ஆஃப் பி கிராஸ் டின்னு எழுதிடுங்க. இதுதான் உங்களோட ஆன்சர். அடுத்தது 4th சம் நம்ம பார்ப்போம். 4th சம் என்ன? 4th சம் இஸ் தேர் 1024 relations from a set A equal to 1 2 3 4 5 to a set B. Then the number of elements in B is, Bயில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஏல வந்து 1 2 3 4 5 இருக்குது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏல எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பி நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். n இன்ட்டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, உங்களுக்கு தெரியும் அதனோட இது வந்து ஃபார்முலா 2/mnங்கிறது, விச் இஸ் ஈக்குவல் டு 1024ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு 5 ஏ வந்து 5ன்னு தெரிஞ்சிடுது, பி தெரியாது, எக்ஸு. அதனால் 2/5x, mங்கிறது 2/5xன்னு நம்ம போட்டுப்போம். அது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 1024. ஸோ இப்போ இது 2 பவரில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது 2ஆல் இது பண்ணிங்கன்னா, 2ஆல் பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்போது இதை வந்து 1024 2ஆல் பண்ணால் 512 வரும். திரும்பி இதை 2 பண்ணிங்கன்னா 256 வரும். திரும்பி 2 பண்ணால் 128. அதை திரும்பி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 64. அதை திரும்பி 2ஆல் டிவைட் பண்ணால் 32. 32 2ஆல் டிவைட் பண்ணால் 16. 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8. 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2. இப்போ எவ்வளோ 2s இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 வருது. ஸோ 10 வருது. அப்போ 2/10ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2/10 இது வந்து 2/10. அப்போ 2/10 ஈக்குவல் டு 2/5x இல்லையா? அப்போது இப்போ 10 ஈக்குவல் டு 5x. ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறது என்ன? 10/5 விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிங்கிறது 2. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 2ல் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஓகேவா? அடுத்தது 5th சம். 5th சம் என்ன? த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் such that x is a prime numberன்னு கொடுத்துருக்காங்க, less than 13. prime number less than 13 அப்படிங்க. அப்போ r equal to prime number less than 13 என்ன வரும்? 2 3 5 7 11 வரும். ஓகேவா? இப்போ x, x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நம்ம இது போட்டு பார்ப்போமா? 2, இது 2க்கு என்ன x ஸ்கொயர்னா 4, 3க்கு 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49, 11 square 122. Therefore the range of the relation is 4 9 25 49 121. இதுதான் உங்களோட ஆன்சர். இது வந்து உங்களுக்கு 3ல் இருக்குது, அந்த இதில் 3ல் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 3ஐ மார்க் பண்ணணும். ஓகேவா? இங்கே 3ன்னு எழுதி உங்களோட ஆன்சர் எழுதுங்க. 6th sum. If the ordered pair a plus 2, 4 and 5, 2a plus b இருக்குது and equal, then AB is a plus 2, 4. பிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது பார்ப்போம். a plus 2, 4யும் 5, 2a plus bயும் எடுத்துப்போம். இப்போ வந்து உங்களுக்கு a plus 2ங்கிறது பேர் வந்து ஆர்டர்டு பேரு ஈக்குவல்னு கொடுத்ததுனால a plus 2 ஈக்குவல் டு 5ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ a plus 2 ஈக்குவல் டு 5னா ஏங்கிறது 5 - 2 ஈக்குவல் டு 3. அப்புறம் இதுக்கு ஈக்குவல் என்ன இருக்கும்? பிக்கு ஈக்குவல் வந்து உங்களுக்கு பிக்கு ஈக்குவல் 4. ஸோ 4 ஈக்குவல் டு 2a plus b இல்லையா? அப்போ 4 ஈக்குவல் டு 2 × 3. ஆல்ரெடி நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஈக்குவல் டு 3ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 2 × 3 + bன்னு வரும். ஸோ இப்போ வந்து பியை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்பர்ஸை இந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 2 × 3ங்கிறது 6. ஸோ என்ன ஆகும்? இங்கே 6 பி இந்த சைடு இருக்குது, 6 4 - 6ன்னு வரும். ஓகேவா? பி இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் 6ஐ கொண்டு போகிறீங்க, 4 - 6ன்னு ஆகும்.
ஸோ -2ன்னு வந்துடும். b ஈக்குவல் டு -3ன்னு வந்துடும், 2ன்னு வந்துடும். ஸோ ஏக்கு 3ன்னு கண்டுபிடிச்சிங்க, பிக்கு -2ன்னு கண்டுபிடிச்சிங்க. அது வந்து உங்களோட அந்த 6th இதில் 4th இருக்குது. ஸோ 3, -2 4ல் மார்க் பண்ணுங்கள். அதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த இதில் உங்களுக்கு வந்து 7th செம்ம சொல்லி கொடுக்குறேன் வீடியோவில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.